அந்த காலத்து தமிழர்கள் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, என்ன பண்டிகைகள் கொண்டாடினாங்க, அந்த காலத்து தமிழ்நாட்டுக்கு நேர்ல போனா எப்படி இருக்கும்? இது எல்லாத்துக்குமான டைம் மிஷின் இன்னைக்கு பிரான்ஸ் நாட்டில் இருக்கு. தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பன் ஹேமந்த். அந்த காலத்து தமிழ்நாட்டுக்கு நேர்ல போனா எப்படி இருக்கும், அந்த காலத்து தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? இதுக்கெல்லாம் இன்னைக்கு நமக்கு ஒரு டைம் மிஷின் இல்லை. ஆனா அந்த ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுது. எப்படின்னா, பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற சில ஓவியங்கள் மூலமா. என்னது, பிரான்ஸ் நாட்டு ஓவியங்களா? ஆமா, 200 வருஷத்துக்கு முன்னாடி பிரெஞ்சுக்காரங்க தமிழ்நாட்டில் ஒரு சின்ன பகுதியை ஆட்சி பண்ணும்போது வரையப்பட்ட ஓவியங்கள். அந்த காலத்து தமிழ்நாட்டில் என்னென்ன இடங்கள் இருந்துச்சு, என்னென்ன ஹிந்து திருவிழாக்கள் கொண்டாடினாங்க, என்னென்ன முஸ்லிம் திருவிழாக்கள் கொண்டாடினாங்க, கல்யாணம் எப்படி பண்ணாங்க, இறக்கும்போது இறுதிச் சடங்கு எப்படி பண்ணாங்கன்னு எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சுவாரஸ்யமான காணொளி. அதனால விடாம கடைசி பகுதி வரைக்கும் பாருங்க. பதினேழாம் நூற்றாண்டுல இருந்து சுமார் 300 வருஷத்துக்கு பிரெஞ்சுக்காரங்க இந்தியாவில் சில பகுதிகளை ஆட்சி பண்ணாங்க. இதுல முக்கியமான 2 இடம் பாண்டிச்சேரி, காரைக்கால். இந்த காரைக்கால் பகுதியை கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி நிர்வாகம் பண்ணது பிலிப் டக்லர் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சுக்காரர். இவரோட ஆணைப்படி இந்த பகுதியில் நடந்த எல்லா விஷயங்களையும் ரொம்ப அழகா ஓவியங்கள் மூலமா டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவியங்கள் இன்னைக்கு பிரான்ஸோட தலைநகரமான பாரிஸ்ல இருக்கிற நேஷனல் லைப்ரரியில பாதுகாக்கப்படுது. பயணத்துக்கு தயாராகுங்க. பிரான்ஸ்ல இருக்கிற ஓவியங்கள் மூலமா அந்த காலத்து தமிழ்நாட்டுக்கு போக போறோம். இந்த லைப்ரரியில தான் அந்த முக்கியமான ஓவியங்கள் இருக்கு. நாம கிட்டத்தட்ட 10 ஓவியங்கள் பார்க்க போறோம். இதுல முதல்ல இந்த பகுதியில இருந்த முக்கியமான இடங்களை வரைஞ்சிருக்காங்க. இது அந்த காலத்து காரைக்கால் கவர்மெண்ட் ஹவுஸ், ஒரு பிரெஞ்சு கவர்மெண்ட் பில்டிங். அழகான தூண்கள் இருக்கு, மேல பிரெஞ்சு கொடி பறக்குது. என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு பக்கத்துல ஒரு செக்யூரிட்டி கன்னோட நிக்கிறாரு. ரோட்ல 2 பல்லக்கு இருக்கு, அதை சுத்தி பெரிய மீசையோட காவலர்கள் உட்கார்ந்துருக்காங்க. இந்த காலகட்டத்தில் தஞ்சாவூர் ஆட்சி பண்ணது தஞ்சை மராத்தியர்கள். இந்த உடைகளை பார்த்தாலே தெரியும் இவங்க மராத்தியர்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கன்னு. இவங்க பல்லக்க நிப்பாட்டி வச்சுட்டு ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. இதை நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தெரியும். 2 பேரு ரோட்ல உட்கார்ந்து கார்டு கேம், சீட்டு கட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஓவியத்தை உயிரோட்டத்தோட பார்ப்போம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பல்லக்குல யாரு வந்தா, இன்னொரு பல்லக்கு யாருக்காக காத்துட்டு இருக்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், சைட்ல மராத்திய தலப்பா போட்டு ஒரு அதிகாரி ஏதோ ஒரு பிரெஞ்சு அபிஷியலுக்காக காத்துட்டு இருக்காரு. இந்த ஓவியத்துல இருக்கிற நுணுக்கத்தை பாருங்க. நாம பார்க்க போற எல்லா ஓவியங்களோட ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, கீழே தமிழ்லையும் பிரெஞ்சுலையும் நோட்ஸ் எழுதியிருக்காங்க. காரைக்கால் குவரண மாலில் நுழையும் வாசல் படியின் பார்வை. Vue de l'entrée de l'hôtel du gouvernement à Carical. அடுத்தது, காரைக்காலுக்கு பக்கத்துல கோவில் பத்துங்கிற ஊர்ல இருக்கிற நெத்தீஸ்வரன் அப்படின்னு சொல்லப்பட்ட கோவிலை வரைஞ்சிருக்காங்க. அழகான உயரமான கோபுரம், உள்ள கோவில் விமானங்கள் வண்ணம் பூசப்பட்டிருக்கு. கோஷ்டத்துக்குள்ள பாருங்க, சிவப்பு பச்சைன்னு மாத்தி மாத்தி கலர் கொடுத்திருக்காங்க. கோயிலுக்கு முன்னாடி காவி உடை உடுத்திய சாமியார். நல்லா கவனிச்சு பார்த்தா இவர் ஆதீனம் மாதிரி தெரிகிறார். சிலர் மேளதாளத்தோட கோயிலுக்கு வர்றாங்க. இப்ப இந்த கோவில் இன்னும் காரைக்கால்ல இருக்கான்னு நீங்க யோசிச்சிருக்கலாம். ஆமா, இன்னும் இருக்கு, பார்வதீஸ்வரருங்கிற பேர்ல. ஆனா அந்த காலத்துல இருந்த அழகான தோற்றம் என்னவோ இன்னைக்கு இல்லை. சமீபத்துல இதை இன்னும் ரெனோவேட் பண்ணி பெயிண்ட் அடிச்சு அந்த பழமையோட வசீகரம் போய் இன்னைக்கு எப்படி இருக்கு.
அடுத்தது அந்த காலத்துல என்னெல்லாம் திருவிழாக்கள் கொண்டாடினாங்கிறத ரொம்ப அருமையா டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆடி 18 அன்னைக்கு ஆடிப்பெருக்கு திருவிழா நடக்குது. தெருவீதியில ஒரு பெரிய தேரை மக்கள் இழுத்துட்டு வர்றாங்க. தேர் ரொம்ப அழகா அலங்கரிக்கப்பட்டிருக்கு. உள்ள 2 அர்ச்சகர்கள் தெய்வத்துக்கு சாமரம் வீசுறாங்க. முன்னாடி மக்கள் கூட்டத்தை பாருங்க. சைட்ல இருக்கிறவங்க கை கூப்பி வணங்குறாங்க. சிலர் கொடை பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இதை ஜூம் பண்ணி பார்ப்போம். அந்த காலத்து தமிழர்கள் பார்க்க எப்படி இருந்தாங்கன்னு தெளிவா சொல்லும்படியா இருக்கு. சிலர் தலப்பாகை போட்டிருக்காங்க, சிலர் மீசையோட, சிலர் மீசை இல்லாம, ஆனா எல்லாரும் திருநீர் பட்டை போட்டிருக்காங்க. மக்களோட நிறத்தை பாருங்க. சிலர் கருப்பா, சிலர் வெள்ளையா, சிலர் மாநிறமா இருக்காங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 1831 இருந்த தமிழ்நாடு. தேருக்கு பின்னாடி கவனிங்க. ஒரு கட்டைய வச்சு தேரு பின்னாடி வந்துடாத மாதிரி முட்டு கொடுக்குறாங்க. இது நீங்க சமீபத்தில் ஒரு படத்துல பார்த்துருக்கலாம். இந்த முட்டுக்கட்டையை எடுத்ததும் தேர் அதுவாவே ஓடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுதான் இது. இதையெல்லாம் நாம நேர்ல கவனிக்க தவறிட்டோம். சினிமா வழியா தான் பார்க்க முடியுது. பக்கத்துல ஒருத்தர் ஒரு பத்தி குச்சி வச்சு பட்டாசு போடுறாரு. பயிர் வெகுமைக்கு அவசரமான வெள்ளப்பெருக்கு வேண்டியதுக்காக சகல தமிழ் சாதிகளிலேயும் ஆடி மாதம் 18ஆம் நாளில் கொண்டாடப்படுகிற 18ஆம் பெருக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்த ஒரு தேர் திருவிழா காட்சி. அடுத்தது அந்த காலத்துல திருவாரூர் தியாகராஜர் கோவில்ல தேர் திருவிழா எப்படி நடந்ததுன்னு வரைஞ்சிருக்காங்க. பிரம்மாண்டமான தேரை கோவிலோட வெளி வீதியில எத்தனையோ பேர் சேர்ந்து இழுக்கிறாங்க. பின்னாடி தேரை அப்பப்ப பிரேக் போட்டு நிப்பாட்ட ஒரு கம்பு மாதிரி வச்சு அழுத்தி பிடிக்கிறாங்க. இங்கேயும் ஒருத்தர் தேர் பின்னாடி வராம இருக்க ஒரு கட்டைய வச்சு முட்டு கொடுக்கிறாரு. பக்கத்துல ஒருத்தர் பட்டாசு கொளுத்துறாரு. இப்ப இதை இன்னும் ஜூம் பண்ணி சின்ன சின்ன டீடைல்ஸை பார்ப்போம். எல்லாரும் நெத்தியில, கழுத்துல, கைகள்ல பட்டை போட்டிருக்காங்க. எல்லாரோட தலப்பாவை கவனிங்க. பல விதங்கள்ல இருக்கு. சிலர் மட்டும் இந்த மாதிரி சைட்ல நீண்ட தொப்பி போட்டிருக்காங்க. இவங்க மராட்டியர்கள். தமிழர்கள் பலரோடும் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கு மாதிரியே காரைக்கால் எல்லை சருகங்களுக்குள் திருநள்ளாத்தில் தியாகராசர் என்ற நாமம் கொண்ட சிவன் திருவிழா. இந்த திருவிழாவுக்கு குறித்திருக்கிற தேரை இழுக்கிறதுக்கு 1000 சனம் வேண்டி இருக்குது. நீங்க இந்த ஓவியத்துல பார்த்த 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தேர் இன்னைக்கும் அப்படியே இருக்கு. இந்த தேர் திருவிழாவும் இன்னும் விமர்சையா கொண்டாடப்படுது. இந்த திருவாரூர் தியாகராஜர் தேர் சாதாரண தேர் இல்ல, ஏசியாலேயே மிகப்பெரிய தேர். 90 அடி உயரமும் 300 டன் எடையும் கொண்டது. இந்த ஓவியம் நம்ம வரலாறோட, நம்ம பாரம்பரியத்தோட எவ்வளவு ஒரு அழகான டாக்குமெண்டேஷன் பாருங்க. இப்போ அடுத்த 3 ஓவியங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எல்லா திருவிழாவும் முதல்ல உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. உரி அடித்தல், தீ மிதித்தல், கழுமரம் ஏறுதல். இன்னைக்கு தமிழ்நாட்டில் சிட்டிஸ்ல வாழ்ற நிறைய பேருக்கு இதெல்லாம் என்னதுன்னே தெரியறதில்ல. அப்படி தெரிஞ்சிருந்தாலும் எதுக்காக கொண்டாடுறோங்கிறது தெரியறதில்ல. இதுல என்னங்க பிரச்சனை, சும்மா கொண்டாடினா மட்டும் போதாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு விஷயத்த எதுக்கு பண்றோன்னே தெரியாம சும்மா பண்றது தான் ஒரு கலாச்சாரம் அழிவதற்கான முதல் அறிகுறி. சரி, இப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி இதையெல்லாம் எப்படி கொண்டாடினாங்கன்னு பார்க்க போறோம். அப்படியே இதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா கதைகளையும் சொல்லிட்டே வரப்போறேன். போலாமா? இங்க 2 விஷயத்த ஒரே ஓவியத்துல காட்டியிருக்காங்க. ஒரு சைட்ல ஒரு பந்தலுக்கு கீழே கிருஷ்ணரை தூக்கிட்டு வர்றாங்க. இன்னொரு சைட்ல உரி அடிச்சிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் அழகா ஒரு கொண்டை போட்டு புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருக்காரு. கிருஷ்ணரை வைணவ பட்டர்கள் தூக்கிட்டு வர்றாங்க. அவங்க எல்லாரும் நெத்தியில நாமத்தோட இருக்காங்க. மக்கள் கூட்டமா கூடி பார்க்க வர்றாங்க.
இன்னொரு சைடில் ஒருத்தர் உரி அடிக்க போறாரு. அவர் மேல 3 பேர் மஞ்சள் தண்ணி ஊத்துறாங்க. ஒருத்தர் சின்னதா ஒரு பைப்பை வச்சு அடிக்கிறாரு. இதுல என்ன சிறப்புனா, உரியில பானைக்கு பதிலா இலைகளால செய்யப்பட்ட ஒரு சேவலை தொங்க விட்டுருக்காங்க. அவர் அடிக்க முயற்சிக்க எல்லாரும் கூட்டமா நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. இப்போ ஒரு சைட்ல கிருஷ்ணருக்கும் இன்னொரு சைட்ல உரி அடிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிக்கலாம். விஷ்ணுவோட ஒரு அவதாரமான கிருஷ்ணர் குழந்தையா இருக்கும்போது உரியில தொங்க விட்ட பானையிலிருந்து வெண்ணெயை திருடி சாப்பிட்டதை வச்சுதான் இந்த திருவிழா நடக்குது. உரி அடிக்கிறவரோட வேஷ்டியை பாருங்க, முழுசா மஞ்சளா இருக்கு. மஞ்சள் தண்ணி ஊத்துறவங்களோட வேஷ்டியை பாருங்க, கொஞ்சம் மஞ்சளா இருக்கு. கூட்டத்துல இன்னொருத்தர் கழுத்துல பூமாலையோட இருக்காரு பாருங்க, அவரோட வேஷ்டியும் முழுசா மஞ்சளா இருக்கு. அதாவது இவர் ஏற்கனவே உரி அடிச்சு முடிச்சிருக்காரு. எந்த அளவுக்கு நுணுக்கமா இந்த சீனை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாட்டில் நடந்த திருவிழா காட்சி உங்க கண்ணு முன்னால. ஆவணி மாதத்தில் வளர்பிறையின் 8ஆம் நாள் விஷ்ணு மதமுள்ள சகல தமிழ் சாதிகளும் கொண்டாடுகிற உரியடி திருநாள். விஷ்ணு பிள்ளையாக மாறி கிருஷ்ணா வென்ற நாமம் கொண்டு ஒரு ஆயன் வீட்டில் வளர்ந்த போது விளையாட்டு நிமித்தியமாய் வெண்ணையும் தயிரும் வைத்து மச்சியில் கட்டியிருந்த ஒரு பானையை உடைத்ததை குறித்து மேற்சொல்லிய திருவிழா நடந்து வருகிறது. இப்போ அடுத்து வர்ற ஓவியம் மாதிரி நீங்க பார்த்திருக்கவே முடியாது. ஒரு திருவிழால நடக்கிற எல்லா விஷயங்களையும் ஒரே ஓவியத்துல கொண்டு வந்திருக்காங்க. இங்க கெடா வெட்டி இருக்கிறத காமிச்சிருக்காங்க. இங்க ஒவ்வொருத்தரா தீ மிதிக்க லைன்ல நிக்கிறாங்க. கொஞ்சம் பேர் உடுக்க அடிச்சுட்டு, உரிமை மேளம் அடிச்சுட்டு, இல்ல கரகம் எடுத்துட்டு தீ மிதிச்சுட்டு போறாங்க. முடிச்ச உடனே தண்ணியில காலை வச்சுட்டு வெளியே வர்றாங்க. வர்றவங்களை அப்படியே வெளியில தூக்குறாங்க. இந்த சைட்ல திரௌபதி அம்மனை தூக்கிட்டு வர்றாங்க. இதை பார்க்கறதுக்கு சுத்தி ஒரு பெரிய கூட்டம் கூடியிருக்கு. கூட்ட நெரிசல்ல பக்தியும் ஆரவாரமும் சேர்ந்தே இருக்கு. இந்த கூட்டத்தை 2 காவலாளிகள் கட்டுப்படுத்துறாங்க. இன்னொரு சைட்ல பார்த்தா தமிழ் மக்கள் மட்டும் இல்ல, பிரெஞ்சுக்கார ஆட்சியாளர்களும் சோஃபால உட்கார்ந்துட்டு இந்த தீமிதி திருவிழாவை பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் கையில ஒரு குச்சியும் கருப்பு தொப்பியும் வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. எப்படி இருக்கு பாருங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு திருவிழாவை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன? மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்களோட ஒரே மனைவி திரௌபதி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க ஒவ்வொரு வருஷமும் நெருப்பு மேல நடந்து தன்னை புனிதமாக்கிக்கிட்டதாகவும் அவங்களோட கன்னித்தன்மையை மீண்டும் அடைஞ்சதாகவும் சொல்லப்படுது. இப்ப கீழே நோட்ஸ்ல என்ன குறிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். பஞ்ச பாண்டவாள் பெண் சாதியாகிய திரௌபதி என்பவளுக்கு துதியாய் வருஷாந்திரம் கொண்டாடப்படுகிற தீமிரிக்கிற திருவிழா. அவள் தன் கற்புக்கு விரோதமாய் நடந்ததில்லை என்று அவர்களுக்கு காண்பிக்கிறதுக்கு அக்னியின் பேரில் நடந்து போனாள். சரி, இப்போ அடுத்த ஓவியத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கதை சொல்லணும். இது ஒரு லவ் ஸ்டோரி. திருச்சிக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஊர்ல சாதாரண குடும்பத்துல தாழ்த்தப்பட்ட ஜாதியில பிறந்தவர் தான் காத்தவராயன். அதே ஊர்ல ஆரியமாலா அப்படிங்கிற ஒரு பெண்ணும் வாழ்றாங்க. இந்த பெண் அங்க ஆட்சி பண்ண மன்னரோட பொண்ணு. குலம், கோத்திரம், அந்தஸ்துன்னு எதுவுமே தெரியாம இந்த ஆரியமாலாவுக்கும் காத்தவராயனுக்கும் நடுவுல காதல் மலருது. ஆனா இவங்க 2 பேரோட திருமணத்தை யாரும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு 2 பேரும் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மன்னர் கோவப்பட்டு காத்தவராயனுக்கு ரொம்ப கொடூரமான தண்டனையான கழுவேற்றம் பண்ண சொல்லி ஆணையிடுறார். மன்னர் ஆணைப்படியே காத்தவராயனை கழுவேற்றம் பண்றாங்க. அதோட அவர் வாழ்க்கை முடியுது. காதல் தம்பதியினரோட கனவும் முறியுது. நமக்கு ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு லவ் ஸ்டோரிலாம் தெரியுது. ஆனா காத்தவராயன் ஆரியமாலா கதை தெரியாம போச்சு. காத்தவராயன் இறப்புக்கு அப்புறம் மக்கள் அவரை ஒரு நாட்டார் தெய்வமா வழிபட ஆரம்பிக்கிறாங்க.
பிற்காலத்தில் இவர் முருகனோட அவதாரம், மாரியம்மனோட மகன்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாரியம்மன் கோவில் திருவிழாக்களில் மக்கள் அவங்களோட வேண்டுதல் நிறைவேறினதும் ஒரு கொக்கியால் அவங்க முதுகில் குத்திக்கிட்டு மேலே இருந்து ஒரு கட்டையில் தொங்குறது இன்னைக்கும் வழக்கமாக இருக்கு. இப்போ 1800களில் நடந்த கழுமரம் ஏறுற திருவிழா காட்சி. பின்னாடி ஒரு கோவில் இருக்கு. அதுக்கு முன்னால ஒரு கழுமரம் நட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு மேல ஒரு பெரிய கட்டையை சொருகி வச்சு அதிலிருந்து ஒருத்தர் தொங்கிட்டு இருக்காரு. கையில ஒரு குழந்தையையும் தூக்கிட்டு தொங்குறாரு. சைட்ல அந்த கட்டைய கயிறு போட்டு கீழே இருந்து இழுத்து அவரை மேல தூக்குறாங்க. நடுவுல கழுமரத்துக்கு மேல ஒருத்தர் உட்கார்ந்து அந்த கட்டை விழாத மாதிரி பிடிச்சிட்டு இருக்காரு. கீழே எக்காலம் வாசிச்சு பறை அடிக்கிறாங்க. தமிழர்களோட வாத்தியங்களான இதையெல்லாம் என்னதுன்னே இன்னைக்கு பல பேருக்கு தெரியல. இது பறை, இதுதான் உருமி, இதுதான் கொம்பு, இது எக்காலம். மாலையெல்லாம் போட்டுட்டு அடுத்து தொங்குறதுக்கு இன்னொருத்தர் தயாரா இருக்காரு. இதுக்கு முன்னாடி கழுமரத்துல தொங்குனவரை இறக்கி கொக்கிய கழட்டுறாங்க. அவர் முதுகுல ரத்தம் சொட்டுது. அவருக்கு மருந்து போட ஒருத்தர் தயாரா இருக்காரு. மாரியம்மை குமாரனாகிய சத்திதேவன் காத்தவராயனுக்கு துதியாய் பிரட்டாசி மாதத்தில் 10 நாள் வரைக்கும் கொண்டாடுகிற செடில் திருவிழா. சரி, இது வரைக்கும் 2 இடங்கள் பார்த்தாச்சு, 5 திருவிழாக்கள் பார்த்தாச்சு. இது வெறும் ஓவியங்கள் இல்லை, பொக்கிஷங்கள். இந்த ஒவ்வொன்றையும் இன்டர்பிரேட் பண்ணி ஒரு காணொளியை அமைச்சு உங்களுக்காக சுவாரஸ்யமாக கொடுத்துருக்கேன். இது எல்லா தமிழர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் கடமை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ தமிழர் வாழ்க்கையில இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் ஒரே காணொளியில பார்த்துட முடியுமா? நம் பயணம் தொடரும். தமிழ்நாட்டில் அந்த காலத்து இந்து முஸ்லிம் ஒற்றுமையை பாருங்க.